ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். திருப்பாவையுள் நூற்றந்தாதிங்கிற தலைப்பில் இன்றைக்கு 3வது பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிற அந்த பாசுரம். இந்த பாசுரத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன தனி சிறப்பு அப்படின்னா, இந்த பாசுரத்தை சொன்னாலே ஓம்ங்கிற பிரணவம் சொன்ன பலன். ஏன்னா ஓம்ங்கிற பிரணவத்தை லேடிஸ் சொல்லக்கூடாது, ஜென்ஸ் சொல்லலாம். அது கூட அது ப்ராப்பராக ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குது கண்டிஷன்ஸ்லாம். ஆனால் அதெல்லாம் பார்த்தா ஆண்டாள் அந்த அந்த ஓம் பிரணவத்துக்கு பதிலாக இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடுங்கோ அப்படின்னு வச்சுட்டா, அதுக்குள்ள பிரணவம் சொன்ன பலனையும் வச்சுட்டா, அதோட அர்த்தத்தையும் வச்சு அதோட பலனையும் கொடுத்துட்டா. அந்த சிறப்பான அம்சமுடைய இந்த பாசுரத்தை ஓங்கி உலகளந்த உத்தமனை அனுசந்தானம் பண்ணுவோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சார்த்தி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் சொல்லப்படும் அறிவுரை என்ன அப்படின்னா, வாழ்க்கை நிறைவாக இருக்கணும் அப்படின்னா செல்வங்கள் நீங்காமல் இருக்கணும். செல்வங்கள் நீங்காமல் இருக்கிறதுக்கு வழி என்ன? அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனினுடைய பெயரை பாடணும். பெயரை பாடணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம், அவனுடைய பல நாமாக்களை சொல்லணும். அது நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணினா ஓங்கு பெரும் சென்னல்கள், வள்ளல் பெரும் பசுக்கள்னு எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும். செல்வங்கள் மட்டும் இருந்தா வாழ்க்கை நிறைவா இருக்குமா? இருக்காதே. போதும் என்ற மருந்தே பொன் செய்யும் மருந்து, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்றாளே. அப்போ போருங்கிற மனம் வேணும், மனப்பான்மை வேணும். அந்த மனப்பான்மை உத்தமனினுடைய பெயரை பாடினாத்தான் வரும். நீங்காத செல்வம் நிறையுங்கிற அறிவுரைய சொல்றா ஆண்டாள் இந்த பாசுரத்தில். ஆனா ஆச்சாரியனே உயர்ந்த தேவதை அப்படின்னு, பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியன் உயர்ந்த தேவதைன்னு பல ஸ்லோகங்கள்ல நம் பூர்வர்கள் சொல்லியிருக்கா. சம்சாரிகளை சம்சாரம் என்னும் சமுத்திரத்திலிருந்து கரையேற்றத்துக்காக ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய மேன்மையை கைவிடாதபடி ஆச்சாரியன்கிற வடிவத்தை தானே எடுத்துக்கிறான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அத்யாசீன துரங்க பக்திர விலசத் ஜிஹ்வா அக்ர சிம்ஹாசனாத் ஆச்சார்யாத் இஹ தேவதாம் சமாதிகாம் அன்யாம் ந மன்யாமஹே. இதுல சொல்றார் ஆச்சாரியன் தான் இஹ தேவதாம் அப்படிங்கிறார் அவர். மகாபாரதத்தில் கூட ஒரு ஸ்லோகம் சொல்றது, தம் இமம் சர்வ சம்பன்னம் ஆச்சாரியம் பிதரம் குரும் தொமேவ பந்துஷ்ச குருஸ்துவமேவ அப்படின்னு, ஆச்சாரியனே உயர்ந்த தேவதை அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகங்கள்லாம். பகவானை காட்டிலும் ஒரு படி மேல் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமரான பகவத் ராமானுஜன். ஓங்கி உலகத்தை அளந்தான் பகவான். ஆனா அவனை காட்டிலும் மேம்பட்ட முறையில் உலகத்தை அளந்தார் நம் ராமானுஜன். எப்படி அளந்தார்? தன்னுடைய திருவடியால லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி
நல்ல உபதேசத்தினால அளந்தார் அப்படிங்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கநாத சோஸ்திரத்தில். அதை பாருங்க அந்த சோஸ்திரத்தை. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தாஷ்யாத்ரி சிம்மாச்சலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிசம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்யா கயா புஷ்கரம் சாலக்ராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனி. இந்த ஸ்லோகத்தில் பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரிசையா ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரங்களுக்கும் நடந்தே போனார். அவர் பாதம் பட்ட இடமெல்லாம் பாவனமாச்சு. அங்க உபதேசம் பண்ணி உலகையே திருத்தினார் அப்படின்னு சொல்லப்படுறது. எந்தெந்த கஷேத்திரத்துக்கு போனார்னு சொல்லப்படுறது. சில வைஷ்ணவர்களோட வனமார்க்கமாகவே மேலை நாட்டு யாத்திரைக்கு போறார் ராமானுஜர். மேலை நாடு அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி இல்லை, மேலை நாடுன்னா கர்நாடகா பக்கம் போறார். கோயம்புத்தூர் கர்நாடகா பக்கம் போயின்னு இருக்கார். போயின்னு இருக்கிற போது ராத்திரி ஆயிடுத்து. எங்க தங்கிறது அப்படின்னு பெரிய பிரச்சனை வந்துடுத்து. அப்போ தூரத்துல ஒரு குடிசை தெரிஞ்சுதான். சரி, அந்த குடிசையில போய் தங்குவோம்னு எல்லாரும் வந்துட்டா. சிஷ்யர்களோட அவர் வந்துட்டார். இவாளெல்லாம் பார்த்த உடனே அந்த குடிசையில ஒரு வேடு வச்சு என்ன பண்ணினா, மழன்னு திண்ணைய தொடச்சா ராமானுஜரை அமர சொன்னான். சின்ன குடிசை தான். அவர் உட்காண்டார். மற்றவாள்லாம் இங்கே அங்கே அப்படின்னு ஒவ்வொரு மரத்தடிக்கு கீழெல்லாம் நின்றுட்டு இருந்தா. பெரிய சன்னியாசி, இவரோட எல்லா பெரியவாளும் வந்திருக்கா அப்படின்னு ராமானுஜரையும் மற்றவாளையும் அவள் விழுந்து சேவிச்சா. உள்ளூர இவளுக்கு உள்ள பயம். என்ன பயம்னா, அந்த வேடுவன் வேட்டையாடுறதுக்காக போயிருக்கானே, ஏதாவது மிருகங்களை அடிச்சு மாமிசங்களை கொண்டு வந்துட போறானே, அபச்சாரம் ஆயிட போறதே அப்படின்னு வாசலுக்கும் உள்ளுக்கும் தவிக்கிறா இந்த வேடு வச்சு. அத ஒரு ஸ்லோகத்துல ஸ்ரீ பரனூர் மகாத்மா கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்லியிருக்கார். வைஷ்ணவ சம்ஹிதை அப்படிங்கிற அந்த கிரந்தத்துல, யஸ்யாதித்யாத் கானனஸ்தோ நிஷாதக க்ரூரம் பிருத்திம் சுத்த சித்தோ விஹாரே சாந்தோ பூத்வா வைஷ்ணவத் வஞ்சலேபேஹே வந்தேகம் தம் பாஷ்யக்காரம் யதீந்திரம். இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற, அந்த காட்டுல வேடுவன் என்ன பண்ணினா அப்படின்னா, ஒரு மானை போய் அடிக்கலாம் அப்படின்னு போறான். அந்த மான் கிட்ட அந்த குழந்தை மான்கள்லாம் பால் சாப்பிட்டுன்னு இருக்கான் அந்த தாய் மான் கிட்ட. சரி, அந்த மானை அடிக்க வேண்டாம், அந்த தாய் மானை அடிச்சுடுவோமே அப்படின்னு நினைச்சான். அப்படி அந்த தாய் மானை அடிச்சுட்டோம்னா குழந்தைகளுக்கெல்லாம், குட்டி மான்களுக்கெல்லாம் பால் இல்லாம போயிடுமே அப்படின்னு நினைச்சானா அந்த வேடுவன். சரி, ஒரு குட்டி மானை வேணா போய் அடிப்போம் அப்படின்னு நினைச்சு அம்பை எய்துறதுக்காக போனா, தாய்மான் அவனையே ஏக்கமா பார்க்கறதான். எங்களை பிரிச்சுடாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துதான் அது. சரி போ, மானே வேண்டாம், வேற ஒரு பிராணி கிட்ட போவோன்னு ஒரு முயல் குட்டியை போய் அடிப்போமே அப்படின்னு அடிக்கிறதுக்காக ஓங்குறான். அது என்ன பண்றது அப்படின்னா, நம்ம பிராணனுக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சுண்டு ஓடி ஒளியறதான். இவன் நினைச்சுக்கிறான், எல்லா நாளும் நம்ம சகஜமா பிராணிகளை வேட்டையாடுவோமே, இன்னைக்கு ஏன் என்னுடைய மனசு கடந்து அடிச்சுக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஒரு உடம்ப அடிச்சு தின்னுதான் இந்த உடம்ப வளர்க்கணுமா அப்படின்னு தோன்றது இன்னைக்கு. அவன் அப்படி நினைச்சுக்கிறான். இன்னைக்கு எல்லா நாளும் அடிப்பான். ஏன் இன்னைக்கு அப்படி நினைச்சுக்கிறான்? யார் அங்க உட்காண்டிருக்கா? இவனுடைய குடில்ல பகவத் ராமானுஜர் உட்காண்டிருக்கார், மகான் உட்காண்டிருக்கார். இவன் மனசையே மாத்துறார் அங்கிருந்து. இவன் நினைச்சுக்கிறான், இனிமே
நான் சாகாகாரியா இருப்பேன், மாமிசகாரியா இருக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டுட்டான். நிறைய காய் கனி கிழங்குகள் எல்லாத்தையும் பறிச்சுண்டு வரான். அலாதி நிம்மதி அவனுக்கு ஏற்பட்டுடுத்து. சந்தோஷமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். வரப்போது பார்த்தா வாசல்ல திண்ணையில ராமானுஜர், பெரிய பெரிய மகான்கள் முதலியவர்கள் அவள்லாம் பெரியவாள்லாம் உட்காண்டிருக்கிறத பார்த்துட்டான். ஓ, இவாளால தான் எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்ததோ அப்படின்னு அவனுக்கு நினைக்க தோணித்து. கவலைப்பட்டுட்டே இருந்தாளே அந்த வேடுவச்சி, உள்ளேயும் வாசலையும் போயிட்டு வந்தாளே, அவ கை நிறைய பழங்களோட நின்ன வேடுவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இனிமே நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த பழம் காய்கறிகள் அவள்கிட்ட கொடுத்து சொன்னான் அந்த வேடுவன். இப்பேற்பட்ட மகான்கள் நம்ம கிரகத்துல வந்து உட்காண்ட மறுகணமே நமக்கெல்லாம் ஆச்சார விசாரங்கள் வந்துடுத்தே அப்படின்னு நினைச்சார்கள் அந்த வேடுவனும் வேடுவச்சியும். கொண்டு வந்த காய் கனிகள் எல்லாத்தையும் கொடுத்து உபச்சாரம் பண்ணினார்கள். ஸ்ரீ ராமானுஜரோட திருவடிகளை 2 பேரும் ஆசிரியிச்சார்கள். ராமானுஜ தாசர்கள் அப்படின்னு ஆயிட்டார். ராமானுஜ தாசன் அப்படின்னு. தர்சனாயேவ சாதவக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதுக்களை தரிசனம் பண்ணா சித்தமே சுத்தி வரும், சுத்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவா. அதை மிஞ்செடுத்து இந்த இடத்துல சாதுக்களை இன்னும் தரிசனமே பண்ணல அந்த வேடுவன். இவன் கட்டின அந்த குடில்ல வந்து அவர் உக்காண்டதுமே அந்த வேடுவனுக்கு என்னாச்சு, மனசு மாறிடுத்து. அப்படின்னா ராமானுஜருடைய பெருமையை நம்ம என்னன்னு சொல்ல முடியும். இப்படி சஞ்சாரம் பண்ணி இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு பரனூர் மகாத்மா ராமானுஜ வைபவம் அப்படிங்கிற கிரந்தத்தில் எழுதியிருக்கார். அதைத்தான் நான் உங்களோட இப்போ பகிர்ந்துட்டேன். இந்த ஸ்லோகத்தையும் அவர் தான் சொன்னார். சரி, அங்கிருந்து கொஞ்சம் கிளம்பி போற காட்டில் சஞ்சாரம் பண்ணிண்டே போயின்னு இருக்க ஒரு குயவன் என்ன பண்ணினா இவாளை பார்த்தான். இந்த குயவன் எப்படி தெரியுமா இருந்தான், திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு லட்சணமா இருக்கான். இவன் ராமானுஜரை பார்த்தது கிடையாது. ஆனா யார் மூலமாவோ ராமானுஜரை பத்தி கேள்விப்பட்டு அவா மூலமாவே பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் ஆயிடுத்து இவனுக்கு. என்னைக்கும் இவன் என்ன பண்ணுவான்னா ஸ்ரீரங்க திக்க நோக்கி சேவிப்பான். ஏன்னா தன்னுடைய ஆச்சாரியன் ராமானுஜர் அங்க இருக்கார் அப்படின்னு. இன்னைக்கு கூட்டமா எதிராஜர் வரார்னு கேள்விப்பட்டுட்டான். ஓடி வந்தான். அவரோட காலில் சாஷ்டாங்கமா விழுந்தான். ஆனந்தம் தாங்கல அவனுக்கு. தன்னுடைய குழந்தைகள் பேரன்கள் எல்லாரையும் கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான் பாருங்கோ. டேய் பெரிய நம்பி, டேய் திருமலை நம்பி, ஹே எத்திராஜா, ஹே திருக்கச்சி நம்பி அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் இப்படி கூப்பிடுறான். சின்ன சின்ன பசங்களா எல்லாம் வந்தது, ஓடி வந்ததுகள். சின்ன சின்ன துண்டு தான் கட்டின்னு இருக்குகள், திருமண் காப்பு இட்டுன்னு இருக்கு, சிகை வச்சுன்னு இருக்குகள். ராமானுஜரை வந்து அதுகள்லாம் விழுந்து சேவிக்கிறதுகள். நம்ம ராமானுஜருக்கு கண்கள்ல கண்ணீர் வந்துடுச்சு. என்னத்துக்கு நாம சந்நியாசம் வாங்கிட்டோம்? கிரகஸ்தனா இருந்து 4 குழந்தைகளுக்கு இப்படி ஆச்சாரிய திருநாமத்தை வச்சு கூப்பிடுற பாக்கியத்தை இழந்துட்டோமே அப்படின்னு கண்ணீர் விடுறார் ராமானுஜர். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சந்நியாசம் வாங்கிண்டாதான் மோட்சம்னு இல்லையே, நாம சங்கீர்த்தனத்தினாலேயே மோட்சம்னு இருக்கே. அந்த நாம சங்கீர்த்தனமும் நாராயணா, மாதவா, கோவிந்தா, கேசவா அப்படின்னு தான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. குரோர் நாம சதா ஜபேத் அப்படின்னு ஆச்சாரியனோட பேரே நாம சங்கீர்த்தனமா ஆயிடும். கலியா, சடகோபா, ராமானுஜான்னு பேரை வச்சுட்டு அவளை அழைச்சாலே போருமே. இதுதானே நம்மளுடைய சம்பிரதாயம். இந்த குயவனுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பார்த்து ஆனந்தப்பட்டார் ராமானுஜர். திருவரங்கத்து அமுதனாரும் ஒரு ராமானுஜன் நூற்றந்தாதி பாசுரத்துல அதையே தான் சொல்றார். அவர் என்ன சொல்றார்? சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் பாயமுதம்
பறக்கும் இருவினை பற்றற ஓடும் படியிலுள்ளீர் உரைக்கின்றனன் யான் உமக்கு அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன் என்று சொல்லுமினே அப்படிங்கிறார். இந்த பாசுரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ராமானுஜான்னு அவருடைய நாமத்தை சொன்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். குலம் தரும் செல்வம் தந்திடும்னு ஆழ்வார் பாடினர். இவர் சொல்ற ஐஸ்வர்யம் பெருகும், அமிர்தம் சாப்பிட்ட மாதிரி வாய் தித்திப்பா இருக்கும், பாபம் புண்ணியம்ங்கிற 2 வினைகளும் கழிந்து பரமபத இன்பத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறார் அமுதனார் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்தில். ராமானுஜர் நினைச்ச மாதிரியே இவரும் பாடியிருக்கார். நீங்காத செல்வமான நச புனரா வர்த்ததே அப்படின்னு திரும்ப வருதல் இல்லாத சாஸ்வதமான வைகுண்டம்ங்கிற செல்வம் கிட்டும். அங்க நித்திய சூரிகளோட பகவானை சேவிச்சுண்டு கைங்கேரியங்கிற ஸ்ரீயோட இருப்போம்னு மங்களமான வார்த்தையோட இந்த பாசுரத்தை ஆண்டாள் முடிக்கிறார். இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி அமைவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றற ஓடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கு யான் அறம் சீரும் முருகலியை துறக்கும் பெருமை இராமானுசன் என்ன சொல்லுமினே.